Okay, Vanisha. Vanisha, can you say me smallest remaining time first algorithm? Okay, ma'am. I will take the problem. First, you shall explain. Okay, I will take the problem and I will show it in screen sharing. Oh, okay, ma'am. You know that smallest remaining first algorithm, I hope. Yes, ma'am. Okay, okay. Smallest remaining hopeல ரெண்டு உண்டுல்ல, primitive, non-primitive. Smallest job first oda primitive, the smallest remaining time first. Okay, va? Okay, ma'am. Smallest remaining time first la primitive. I'm asking preemptive. Preemptive version. Okay, ma'am. Okay. I shall start the screen. You can explain the problem. Okay. Okay, ma'am. I hope now you can see the screen. Yes, ma'am. Now I'm seeing. Yes. Can you explain that problem? இது இது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் அல்காரிதம் மாதிரி தான் மேம் வரும். ஆனால் வந்து அந்த அலோகேட் பண்ணுவோம்ல நம்ம, அந்த இதில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். Okay. So how all this process will be allocated in Gantt chart? Can you say me? எஸ் மேம். ஃபஸ்ட்டு வந்து 18 அரைவல் டைம், அதுக்கப்புறம் பேஸ் டைம் கொடுத்துருவாங்க மேம். Okay. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராசஸ் 1க்கு 0 இருக்குது. ஸோ P1ங்கிறது 0 to 1 அந்த டைமில் தான் வந்து P1 எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா வந்து அடுத்த 1ல் வந்து P2ங்கிற ப்ராசஸ் இருக்குது. ஸோ வந்து அடுத்த 1ல் வந்து P2ங்கிறது வரும். ஸோ வந்து 0 to 1ல் வந்து P1ங்கிற ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ் P2 வருது. P2 வந்து 1 and 2ல தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா வந்து 2ல வந்து நெக்ஸ்ட் P3 இருக்குது. ஸோ வந்து P3 எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது எப்படி P1 அடுத்து P2 எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்றீங்க? அந்த பர்ஸ்ட் டைம் வச்சு எப்படி கம்பேர் பண்றீங்க? பர்ஸ்ட் டைம் வச்சு மேம். பர்ஸ்ட் டைம்ல ரிமைனிங் அதான் எப்படின்னு கேக்குறேன். பர்ஸ்ட் டைம்ல கம்மியா இருக்கிறதா இல்ல அதிகமா இருக்கிறத வச்சா? வெனிஷா, ஹலோ வெனிஷா. பர்ஸ்ட் டைம்ல வந்து மேம் வாய்ஸ் கட் ஆகி கேக்குது. you can say. கம்மியாறது வச்சு மேம். ஓகே. Okay, Vanisha. Next, can you say about சொல்றியா இன்னும் கம்ப்ளீட் பண்றியா? அதுக்கப்புறம் வந்து P5ம் P3யும் வந்து அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டே போவோம். P5ம் P3யும் மட்டும் லாஸ்ட்ல வந்து சேம் பர்ஸ்ட் டைம் இருக்குது. ஸோ வந்து எந்த ப்ராசஸ் வந்து மினிமம் நம்பரோ அதை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து P3 தான் வந்து மினிமம் இருக்குது. ஸோ வந்து P3 வந்து 5 and 6 அந்த இதில் வந்து வந்திருக்கு மேம். Okay, Vanisha. Okay, good. Okay, then I will ask the next question. Okay, next. And can you explain the segmentation mechanism? Vanisha? Segmentation in memory management. Okay, ma'am. Okay. செக்மெண்டேஷன் இது வந்து நான் கண்டென்ஜியஸ் வேல வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க மேம். அதுக்கப்புறம் லாஜிக்கல் அட்ரஸ் வந்து 2 டப்பிள் வந்து இருக்கும் மேம். அது வந்து அந்த நம்பர்ஸ் வந்து செக்மெண்ட் நம்பரோட லெஸ்ஸாக இருக்கும்.
Okay. அதுக்கப்புறம் அந்த செக்மெண்டேஷன் ஹார்ட்வேர்னு ஒரு டயக்ராம் வரும்ல மேம், அது சொல்லணுமா? அது சொல்ல முடியுமா? சொல்லலாமா அது? வெயிட் ஒரு நிமிஷம் வேணா அதை கோ த்ரூ பண்ணு. நான் இந்த ஸ்க்ரீன் ஷேரிங் போடுறேன். ஓகே ஓகே மேம். In segmentation, how the logical address will be classified, divided, Manisha? Segment number, offset number. Okay. Manisha, can you see the slide? Segmentation. Yes, ma'am. Can you explain now? சிபியூல தான் வந்து அந்த செக்மெண்டேஷன் அந்த இது நடக்கும். செக்மெண்டேஷன் வந்து செக்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஆஃப்செட் நம்பர்னு வந்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்து ஆஃப்செட் நம்பர் வந்து அந்த இது எதுன்னு தெரியல மேம். அந்த நடுவுல வந்து அந்த எஸ்ன்னு போட்டிருக்கிறது அது என்னது? செக்மெண்ட் நம்பர் எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? செக்மெண்ட் டேபிளுக்கு போதா? செக்மெண்ட் டேபிள் என்ன இருக்கும்? செக்மெண்ட் டேபிள் பேஸ் ரெஜிஸ்டர், லிமிட் ரெஜிஸ்டர் இருக்குமா? ஆமா மேம். Okay, what is the base register and limit register? தெரியல மேம். Okay. So I will start another question in first unit. So can you say the architecture, computer system architecture? So based on the number of processor, how the computer system can be classified? Manisha? System question புரியல மேம். Computer system architectureல so based on the number of processor இருக்கிற வச்சு நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிளாஸிஃபை பண்ணிருப்போம். மல்டி ப்ராசஸர், மல்டி கோர். There's 3 classification only. Say properly. Just think and say. Multiprocessor system. Multiprocessor system, then? Okay, what do you mean by multiprocessor system? Which consists of more number of processor means one processor itself is a multiprocessor system? Two or more processor. Okay. This multiprocessor system will be again classified into 2 types. Can you say? Symmetric multiprocessing, asymmetric multiprocessing. Okay. Can you explain any one? Symmetric or asymmetric? சிமில்டிக் மல்டி ப்ராசஸிங்ல வந்து மாஸ்டரே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ 3 சிபியு இருப்பாங்க. அந்த 3 சிபியும் அவங்கவுங்களோட ப்ராசஸஸை பார்த்துப்பாங்க. ஆனால் வந்து அசிமெட்ரிக்ல வந்து மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் மாதிரி மாஸ்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து சொல்றது தான் வந்து ஒவ்வொரு ப்ராசஸும் கேட்கும். Okay, Vanisha. Okay. Okay, thank you. That's your viva. Okay, Vanisha? Okay, ma'am. Okay. Next, Aarti? Aarti, can you hear me? Yes, ma'am. Okay. Hello, ma'am. Can you hear me? Yes. I can hear you.
So in paging, can you explain the purpose of valid and invalid bit? Why Um, is it having valid and invalid bit? Valid bit and invalid bit check whether the page is in the frame or not. Okay. There's also another bit known as modify or dirty bit. Do you know the purpose of it? Dirty bit or modified bit means initially when it is zero, the no the page is not came into the frame, The page is or not when came into the frame, or can you repeat it? The dirty bit zero means? zero means that மேம் அது அந்த இன்ஃபர்மேஷன் அதுக்குள்ள வரல அந்த மாதிரி. அப்போ அதான் வேலிட் பிட் இன்வேலிட் பிட் சொன்னீங்க. மேம் அது இல்லையா? வேலிட் பிட் இன்வேலிட் பிட் வந்து பேஜ் இல்லனா அது வந்து இன்வேலிட்னு சொல்றீங்க. அப்ப டர்ட்டி பிட் அண்ட் மாடிஃபை பிட் என்ன பர்பஸ்? பேஜ் டேபிள்ல அந்த பிட் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கா மேம். அவ்வளவுதானா? ஓகே. Can you say the computer system architecture is based on the number of processor in a system? How the computer system is classified? Single processing unit, multi-processor, cluster processor. Okay. So, what do you mean by clustered system? Cluster system. 1 second, ma'am. மல்டிப்ராசஸரோட இன்னொரு டைப் தான் கிளஸ்டர் ப்ராசஸர். நிறைய சிபியூஸ் வந்து ஜாயின் பண்ணி பண்றது தான் வந்து கிளஸ்டர் சிஸ்டம்ஸ் சொல்றோம். Joined by means of what in cluster system? Multiprocessor systemலயும் நிறைய ப்ராசஸர் கம்பைன் பண்றோம். So இங்க மேம் क्वेश्चन புரியல, என்னது ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. cluster systemல more than one processor will be joined or will be connected னு சொல்றீங்க. Multiprocessor systemலயும் அப்படிதானே இருக்கும். ஆமா மேம். அப்போ cluster systemல the number of processors or the number of computer system nodes will be connected by means of what? Internet or not? I mean, okay. Then can you explain the priority scheduling? Yes ma'am. Yes. Arti? மேம் அது சம்ம வச்சு சொல்லணுமா இல்ல சும்மா சொல்லணுமா மேம்? ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் ஸ்கிரீன் ஷேரிங் போடுறேன். priority scheduling எதை சொல்லுங்க, நான் ஸ்கிரீன் ஷேரிங் போடுறேன். ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் வந்து என்ன ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அந்த பஸ் டைம் வச்சு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், எது ஃபர்ஸ்ட் அக்யூர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை வச்சு we'll be checking with the priority level. Okay. Okay ma'am. Okay, say about this priority scheduling preemptive version. Can you see that screen? Yes ma'am. Can you இதுல என்ன சொல்லணும்? இதுல எப்படி Gantt chartல different process allocate பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் 5 ப்ராசஸ் இருக்கு. அதுல மேம் செயின் வெயிட் பண்ணு. இதுல வந்து 7 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஹை லெவல் ப்ரையாரிட்டி, லோ லெவல் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு ஏற்கனவே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் P1 வந்து 0 to 1 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது. அதனால நம்ம Gantt chartல P1 ஏன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே P1 எக்ஸிக்யூட் பண்றோம்? அதுதான் லோ ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதுல அப்படியே 0th மில்லிசெகண்ட்ல PO லோவத் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோமா ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங்ல? அப்படிதான் நினைக்கிறேன் மேம். தெரியலையா? ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் நேம்லயே இருக்கு ப்ரையாரிட்டி. Okay, can you say what do you mean by deadlock? Deadlock. Ma'am? Yes. You can say what do you mean by deadlock? Deadlock தெரியல மேம்.
Then in second unit, which topic you're familiar with? செகண்ட் யூனிட் மேம் இதுல வந்து ரவுண்ட் ராபின் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? Okay. ஹலோ. Okay, first you say orally about round robin. I will show that problem. Arti, in round robin, which is used based on what we are performing in that round robin. First to say that, I will take that problem in screen sharing. Okay. டைம் ரவுண்ட் ராபின்ல வந்து நம்ம டைம் ஸ்லைசிங் டைம் கான்டெம்ட் அதுதான் மெயினாக ப்ளே பண்ணுறோம். அதை வச்சு நம்ம வந்து கேன் சார்ட் அந்த செப்பரேஷன் இது பண்ணுறோம். Okay. Okay, now you can see that screen. No ma'am, not yet. I have shared my screen. My network is slow ma'am. Okay. Not yet. Arti? Ma'am, I have one sum. I think that same sum only. Okay. 5 processing that sum. 5 process. 5 process. 5 process. That is your assignment problem. No, ma'am. Okay. That's the problem taught you is 6 process, which has time quantum or a 4. By that I taught you. Ma'am, this sum is you teached in the YouTube video. That's a ma'am. Okay. In that there will be 6 process only, no? 5, P1, P2, P3. P3, which is the last process? P5. P5. Okay, then say. Ma'am, there is a 5 Say, continue. There is a 5 process and the bus time are 5, 3, 10, 7 and 2. That's a given. The time slice or time current is given as 3 ms. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்மே வந்து நமக்கு 3 மைக்ரோ செகண்ட்ஸில் தான் வந்து அக்யூர் ஆகிற மாதிரி நம்ம டிவைட் பண்ணணும் ப்ராசஸிங். ஃபர்ஸ்ட் வந்து இதில் எல்லாமே வந்து அரைவ் டைம் வந்து 0 நம்ம கன்சிடர் பண்ணணும் ரவுண்ட் ராபின்ல. அதனால ஹலோ, கேன் யூ ஹியர் மீ மேம்? Yes, I can hear you. எஸ் மேம். 0 to 3 வரைக்கும் நம்ம 0லேருந்து கன்சிடர் பண்ணுறோம். P1 தான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. அது ஃபர்ஸ்ட் 3 அந்த டிஸ்டன்ஸு, ஸோ 3. நெக்ஸ்ட்டு என்ன அக்யூர் ஆகுதுன்னு பார்க்கலாம். P2 இருக்குது, ப்ராசஸ் P2, அதுவுமே 3ல தான், 3 டிஸ்டன்ஸ்னா அப்படி P2, P3, P4 வருது. நம்ம வந்து பஸ் டைமில் வந்து அதை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். 3 தானே, 3 மைக்ரோ செகண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகுது, ரிமைனிங் வந்து வச்சுட்டே வந்துட்டுருக்கோம். அப்புறம் அது வந்து P5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகுது, திரும்ப நெக்ஸ்ட் டைம் போகணும். ரிமைனிங் டைம்ஸ் வந்து அது லாஸ்ட்டாக 1 hour வரைக்கும் அதை எக்ஸிக்யூட் டைம் பண்ணி நம்ம கொண்டு வரணும் கேன் சார்ட்டில். Okay, Arti. Okay, this Viva for you is over. Thank you, ma'am. Okay. Next, Kalishwari. Yes, ma'am. Okay. Kalishwari, can you say about priority scheduling algorithm? Yes, ma'am. Okay. So in priority scheduling, what will happen? You first orally see, after that I will take that problem, okay? இது ப்ரையாரிட்டி வந்து நமக்கு அதில் எந்த ஹையஸ்ட் நம்பர் இருக்கோ அந்த ப்ரையாரிட்டி படி நம்ம வந்து அந்த சீக்வன்ஸ் இது பண்ணுவோம் மேம். ஓகே மேம் சம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்? Yes, I will show it in screen sharing, okay? Okay. Can you see the problem? Yes, ma'am. Can you explain? Yes, ma'am. இதில் வந்து 12 ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 2 வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க மேம். அதுக்கப்புறம் முதல்ல நம்ம ப்ராசஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. P1 வந்து முதல்ல P1 வந்து இதாகுது. அதுல வந்து நம்ம பர்ஸ்ட் டைம் வந்து 1 ரெடியூஸ் பண்ணதுனால எடுத்த P1 தான் எக்ஸிக்யூட் பண்ணனும். காலேஸ்வரி, எஸ் மேம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே P1 தான் எக்ஸிக்யூட் ஆகுது, வேற ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகாதா?
இல்ல மேம் 0 மில்லி செகண்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால ஓகே P1 ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மில்லி செகண்ட்ஸ் போயிடுது. அதுக்கப்புறம் அது 3 ஆயிடுது. அதுக்கடுத்து நம்ம லோயஸ்ட் பார்க்கும்போது P2 இருக்கு. அதனால அந்த செகண்ட் ப்ராசஸ் முடிகிறோம் மேம். அதனால அங்கேயும் ஒன்று கட் ஆகி 1 ஆயிடுது. அதுக்கப்புறம் எது ஸ்மாலஸ்ட்னு பார்க்குறப்போ அது பர்ஸ்ட் டைம் 2 இருக்குது. அதனால அடுத்த இது போகிறோம். அது Okay, வந்து Kalish. 3 I'm asking you another question. If ஆ suppose two process has same priority, ஆ then which process will be executing? அக்கார்டிங் டு த ப்ராசஸ் நம்பர் P1 P2 அதுல எது ஸ்மாலஸ்டா இருக்கோ அந்த Okay, 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 good. Okay. Next, do you know about segmentation in memory management? 1 minute மேம். Kalishwari? எஸ் மேம். Segmentation. Can you explain the segmentation architecture? எஸ் மேம். Can you explain? எஸ் மேம். So in segmentation, in in logical address, what are the components will be there in segmentation? மேம் அந்த ப்ராப்ளம்ஸ் கேக்குறீங்களா? ப்ராப்ளம் இல்ல, செக்மெண்டேஷன். ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு பிளாக் டயக்ராம் வச்சு செக்மெண்டேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? இல்ல மேம். தெரியாதா? ஏன் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்கி? அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு செக்மெண்டேஷன்? ஓகே, வாட் டு யூ மீன் பை டிமாண்ட் பேஜிங்? டிமாண்ட் பேஜிங் தெரியலையே மேம். தெரியலையா? மேம். Then in third unit, which topic you are familiar with? மேம் அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நல்லா பார்த்துருந்தேன் மேம். அந்த லாஜிக்கல் ஃபிசிக்கல் அந்த ப்ராப்ளம்ஸ். Logical physical problems, problem which we taught today, yes? Okay, then you can explain the page replacement algorithm in third unit. எஸ் மேம். That also we have given for tutorial now. Do you know yes that page replacement algorithm? எஸ் மேம். Okay, I will show it in screen sharing. Now you can explain least recently used algorithm. Okay. ஓகே மேம். Okay. First of all, you say about this least recently used algorithm, and I will. In the meantime, I will put it in screen sharing. எஸ் மேம். அது வந்து நம்ம பாஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கிறத வச்சு நம்ம அது அந்த இது பண்ணுவோம் மேம். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம கடைசியா என்ன கம்மியா இந்த நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் மேம். Okay, here now I think the problem is visible to you. எஸ் மேம். Can you explain it? எஸ் மேம். அந்த ஸ்ட்ரிங்ல வந்து முதல்ல 7 இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பிளாக்ல எழுதிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த நம்பர் எழுதிக்கிறோம். நம்ம 0 வந்து 2 வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 0 வந்து அதே பிளேஸ்ல ரீப்ளேஸ்மெண்ட் 2 எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் 3 எம்ப்டி ஃப்ரேம்ஸ் இருந்தனால 701 வருது. 2 வந்து அதுக்கப்புறம் லீஸ்டா இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் அந்த இது யூஸ் பண்ணி 2 லீஸ்டா இருக்குதா? லீஸ்ட் the algorithm is least recently used. So 2 ஏன் 7 பொசிஷன்ல ரீப்ளேஸ் ஆச்சு? Can you justify? எஸ் மேம். அது அது அதுதானே இப்போ கடைசியா ரெண்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி இருந்திருக்கிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் 01 யூஸ் பண்ணி அந்த பிளேஸ்ல யூஸ் பண்ணிருக்கோம். 7 அந்த பிளேஸ் தான் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணல அப்படி சொல்லணும். சரியா? ஓகே. அதனால அங்க யூஸ் How will பண்ணிருக்கோம். be calculating the number of page faults? மேம் எத்தனை பிளாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த இதை பொறுத்து நம்ம ஏன் அப்படி கால்குலேட் பண்ணணும்? அது அது அதனால தெரியலையே மேம். தெரியலையா? ஓகே. Then can you explain about the different kernel data structure? Yes ma'am. So what are the kernel data structure available? 1 minute. That we have seen in the first unit.
Kalishwari, Yes, ma'am. you're on the line? Yes. Okay, those who have attended the Viva, if you want, you can leave the call, or if you want to listen also, you can listen. மேம் கர்னல் அந்த தேர்ட் யூனிட் எது சொல்றீங்களா என்னது மேம்? First unitல kernel data structure. தெரியலையே மேம். தெரியலையா? அந்த ஒரு நிமிஷம் மேம். What is the use of bitmap? Bitmap பார்த்தோமா? First unitல bitmap எதுக்கு யூஸ் பண்றோம்? பிட்மேப் வந்து தெரியலையா? Kalishwari, if you don't know means I shall ask another question. மேம் 1 minute மேம். Okay. மேம் அது வந்து நம்ம இமேஜஸ் அந்த இதுக்காக என்ன இமேஜஸ்? கிராஃபிக்ஸ் அந்த நம்ம இதுல யூஸ் பண்றதுக்குரிய அந்த இமேஜஸ்லாம் மேகசின்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு. bitmap நான் கேட்டமா? bitmap புரியலையா? நீ வேற சொல்றேன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். வேற ஏதாவது வேற ஏதாவது கேக்கியா? So what is the, can you say about the user goal and system goal in operating system design? Kalishwari? Kalishwari, you're on the line, right? எஸ் மேம். User goal and system goal in operating system design. மேம் 1 minute மேம். ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு சொல்லவா மேம்? Okay. மேம் அது வந்து ப்ராப்ளம் ஈஸியர் ஆக்குறதுக்காக யூஸ் பண்றோம் மேம். Tia. டிஃப்ரெண்டா யூஸ் பண்றதுக்கு ஃபார் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் we have provide இது பண்றோம் மேம். No. இல்லையா? Okay, Kalishwari, leave that. So what happens when you turn on your computer system? So computer system turn on உடனே என்னென்ன நடக்கும், என்னென்ன programs load ஆகும்? Okay, Kalishwari, first unitல உனக்கு என்ன தெரியும் சொல்லு, அத நான் கேக்குறேன். Kalishwari? Okay, after Kalishwari, I will ask Viva for Shivagomati, okay? You be on the line itself, Shivagomati. Kalishwari? Kalishwari, whether you are on the line? Hello? Kalishwari? Kalishwari, can you hear me? Hello? Yes, I can hear you. Can you hear me? Yes, ma'am. Hello? Yes. You can say what happens when you turn on your system. Hello? Or if you don't know that. எனக்கு கேக்கல. ஹலோ? கேக்கலையா? மேம் 1 minute மேம். Okay. Okay, within that time I shall Kalishwari, now can you hear me? Hello? Kalishwari? Yes ma'am. Ma'am, bootstrapping. Yes, continue. முதல்ல கம்ப்யூட்டர் பூட்ஸ்ட்ராப்பிங் ஆகும் மேம். அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர்ஸ் இந்த இனிஷியல் ரிஜிஸ்டர்ஸ் இந்த சிபி வந்து
இதாகும். bootstrap ப்ரோக்ராம் வந்து வேற இன்னொன்னு ஒரு ப்ரோக்ராம் லோட் பண்ணும். அது என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? ரன் இனிஷியலைஸ் OS ஒரு பார்ட் லோட் பண்ணும் bootstrap ப்ரோக்ராம். என்னது மேம்? OS ஓட ஒரு பார்ட் ஆஃப் OS வந்து லோட் பண்ணும். What is that name of that part of OS which will be loaded first? கர்னல். yes kernel. கர்னல் அது இனிஷியல் அந்த சிபியூஸ்ல இருக்க ரெஜிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணும் மேம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ரன் ஆகும். ஹலோ காளீஸ்வரி. எஸ் மேம். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓபன் ஆகும் இந்த ஓஎஸ்ல. ஓகே காளீஸ்வரி. ஓகே with this this all your viva. Okay. Okay ma'am. Thank you ma'am. Next Shivagomati. Shivagomati, you can unmute your volume and you can attend the viva. Yes ma'am. Shivagomati, do you know about segmentation? Memory management. மேம் ஒரு ப்ராசஸை டிவைட் பண்றது தானே மேம்? One process will be divided into what in segmentation? Into smaller sizes. That is, what is a typical name given for that small parts in segmentation concept? The whole program will be divided into segment. Yeah, it will be divided into segments. Okay. Okay. Can you explain the segmentation hardware architecture? Do you know that? No ma'am. No. Why everyone is saying no? Okay. Can you explain why we are going for this page replacement? Page what ma'am? Why do we need a page replacement and all? One second ma'am. Okay. மேம் எந்த பேஜை வந்து நம்ம மூவ் பண்றதுக்கு அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடைக்கிறதுல மேம்? அது எந்த மாதிரி கேசஸ்ல ஏன் ஸ்பேஸ் இருக்காது? அந்த கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா? எந்த மாதிரி கேசஸ்னா புரியல. When this page replacement occurs, when the அந்த மெமரி இல்லாதப்போ மேம் எப்போ அந்த பேஜ் தேவை பேஜ் மெமரியில தான பேஜ் ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம். என்ன மேம்? பிசிக்கல் மெமரியில தான பேஜ் ரீப்ளேஸ்மென்ட் பண்றோம். சரி, ஓகே, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Okay, what do you mean by page fault? When does this page fault occurs? Okay, Deepika, are you on? Okay, wait a minute. You think about it. When does page fault occur? Okay, Deepika, whether you are online? Yeah. Deepika? Yeah, I'm there, ma'am. Okay, after Shivagomati, I will ask Viva for you, okay? So be on the line itself. Deepika? Yeah, ma'am, I'm there. Is it audible? Okay. Yes. After Shivagomati, I will ask Viva for you. So wait on the Skype call, okay, for a few minutes. Okay, ma'am. Sure, ma'am. Okay, Shivagomati? Yes, ma'am. Okay, now can you say when does page fault occur? Ma'am, when there is no space for a new page fault occurs. To enter Okay. the page. What happens when the page fault occurs means? So page fault occur, then what will happen? Page fault occur. One second. I will open a. Okay. Page fault. தெரியல மேம்.
தெரியலையா? Okay, I will show the help the PPT. Can you explain the PPT? Okay. ஓகே மேம். In page fault. Yes. Shivagopati. Can you slide? What ma'am? Shivagopati. Can you see the Yes. screen? Yes ma'am. Can you explain with this figure? Ma'am, Here the number itself is marked. Can you explain with this? மேம் அது எனக்கு கிளியரா இல்லை. நான் பேஜ் ஃபால்ட்னா என்னன்னே சொல்லிடுறேன் மேம். Okay, okay. பேஜ் ஃபால்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்போ ஒரு பிளாக் ஆஃப் மெமரி ஆக்சஸ் பண்ண போகுதோ அப்போ 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 வந்து அந்த ஆக்சஸ் பண்ண போற இடத்துல அந்த இது இல்லைன்னா பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகும். அந்த மெமரி எங்க இல்லனா பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகும்? So அந்த process எங்க இல்லனா? ரேம்ல இல்லனா. ரேம்ல இல்லனா. Okay, good. Okay, can you say about what do you mean by deadlock? Deadlock. What are the conditions when deadlock may occur? Deadlock. நிறைய ப்ராசஸ் ஒரே டைம்ல அக்கர் ஆகும்போது அந்த பிளாக் பேரு டெட்லாக் ஆகும். Yeah. We have seen an algorithm to avoid or to predict this deadlock. Do you know about that algorithm? What is that algorithm? அது என்ன algorithm சரியா தெரியலையே. Yeah. What do you mean by multi-threading? Do you know that? What ma'am? Multi-threading. Multi-threading. Also comes in for second unit. Multiple threads. எக்ஸிகியூஷனுக்கு மல்டிபிள் த்ரெட்ஸ் ப்ரொவைட் பண்றது MCPU வால. Nice. Hello. Yes, answer. Can you answer? ஒரே டைம்ல மல்டி டாஸ்கிங் பண்றதுக்கு மாதிரியா? Okay. Okay, can you explain what is the term thread? So what do you mean by thread? Can you explain? Thread. Thread. ஒரு ப்ரோக்ராம் இது இன்ஸ்ட்ரக்ஷனா மேம்? execution thread. of flow of Thread means flow of execution. Okay, that one name asking multi-threading. Can you explain now what is multi-threading, or can you differentiate single threading and multi-threading? Single threading multi-threading multi டாஸ்கிங்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, அதாவது நிறைய ப்ரோக்ராம் ஃப்ளோ இருக்கிறது மாதிரியா மேம்? நிறைய எக்ஸிகியூஷன் நீங்க சொல்லணும், கேக்குறீங்க. Okay. And first unit, you should say which topic you're familiar with in first unit. மேம் In first unit, first unit
ஏதாவது கேளுங்க மேம். ஏதாவது கேட்கயா? ம். What do you mean by kernel? OS kernel. What do you mean by OS kernel? கர்னல் இன் ஓஎஸ் மேம். Ah, what do you mean by என்ன kernel? கேட்டீங்க திரும்ப? கர்னல்னா என்னன்னு சொல்லுங்க. மேம் அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி மேம். ஓகே. ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது அது நடந்துட்டு த்ரூ அவுட் த ப்ராசஸ் அது நடந்துட்டு இருக்கும் மேம். சரியா? வேற என்ன தெரியும்? Okay, can you explain about any one storage device which I taught you? Storage One device. storage. Vikomati, can you Yes, ma'am. explain about flash memory? Flash memory. Flash memory is Flash which memory type of மேம். flash memory? It is a volatile or non-volatile like that? Can you say? எஸ் மேம். ஃப்ளாஷ் மெமரி வந்து வாலடைல் மெமரி மேம். Flash memory is a volatile memory. Okay, then மேம் மேம் அது வந்து வாலடைல் மெமரி வேற. அது நான் வாலடைல் மெமரி மேம். volatile and non-volatile ratio. நான் வாலடைல் மேம். Okay, then அது EEPROM கேட்டகரியில வரும்னு நினைக்கிறேன் மேம். that's okay. Then in second unit, which topic you're familiar with? Can you say? Sure, Gomati. செகண்ட் யூனிட் நீங்களே கேட்டுருங்க மேம். Okay, do you know Banker's algorithm? பேங்க் We have done problem in Banker's algorithm. Do you know about it? பேங்கர்ஸ் அல்காரிதம் நான் யூடியூப்ல தான் மேம் ஒரு இது பார்த்தேன். I taught out. நானும் நடத்தினேன். ஞாபகம் இருக்கா Banker's algorithm? எஸ் மேம் நீங்க நடத்துனீங்க. நான் The Banker's algorithm எதுக்கு யூஸ் பண்றாங்க? To find what? Or for which purpose we are using that Banker's algorithm? ஒரு நிமிஷம் நான் பேடிக்கிறேன். Shivagomati, எஸ் மேம். can you hear me? எஸ் மேம். தேர்ட் யூனிட் கொஞ்சம் ஃபெமிலியர் மேம். இந்த யூனிட்டோட தேர்ட் Third யூனிட் unit, which topic you're familiar? Explain. மேம் ஃபிகோ எல்லாரும் What? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மேம். சாரி. First in first word is very simple, no? Can you say that today's topic how kernel memory is allocated? தெரியல. Okay, sure, Gamati. This we will wind up the Viva for you, okay? Okay, study somewhat better in the upcoming classes, okay? Shivagamati? எஸ் மேம். Okay, Shivagamati. Next, Muthumalar? Yes, ma'am. Okay. Okay, Viva now, right? Yes, ma'am. Okay, Muthumalar. Can you say
when does page fault occur? அந்த ரெஃபரன்ஸ் பேஜ் அக்கர் ஆகும்போது பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆகும். ரெஃபரன்ஸ் பேஜ் அக்கர் ஆகும்போதா? ஹலோ ஹலோ முத்துமலர், முத்துமலர், can you hear me? எஸ் மேம். ஹலோ Yes. When does page fault occur? Can you say? மேம், நம்மளோட பேஜுக்கு வந்து எப்போ ரெஃபரன்ஸ் அக்வயர் ஆகுதோ அப்போதான் மேம் பேஜ் ஃபால்ட் அக்வயர் ஆகும். ரெஃபரன்ஸ் ஆனாலே பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆயிருமா? ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து ஓஎஸ்க்கு வந்து ட்ராப்பா போகும். அதனால வந்து ரெஃபரன்ஸ் எல்லாமே பேஜ் ஃபால்ட் தான் மேம். ஒரு பிபிடி காமிக்கிறேன். சோ அதுல பேஜ் ஃபால்ட் அக்கர் ஆனா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே. முத்துமலர், you are online, right? எஸ் மேம். Okay. Before I take this page fault, can you answer? When does deadlock occurs? மேம், ப்ராசஸ் P1 வந்து ஒரு ரிசோர்ஸஸ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து இன்னொரு ப்ராசஸ் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சுன்னா டெட்லாக் அக்வயர் ஆகும். அது வந்து ஹோல்ட் அண்ட் வெயிட், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், அப்போ வந்து டெட்லாக் அக்வயர் ஆகும். Okay. Now I show that PPT and you explain that. So you can see this slide. Yes, ma'am. Can you explain this? Yes, ma'am. Okay. லோட் எம் வந்து ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து பேஜ் டேபிளில் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ பேஜ் டேபிளில் வந்து செக் பண்ணும். அது வந்து இன்வாலிட் பிட்டுங்கிறதுனால ஓஎஸ்க்கு வந்து ட்ராப் ஜென்ரேட் பண்ணும். அப்புறம் நம்ம அதாவது பேஜ் டேபிளில் இல்லை. ஸோ வந்து முத்துமலர், what does invalid bit indicates? ஃபிசிக்கல் மெமரியில் வந்து அந்த பேஜுக்கு எந்த ஃப்ரேம்ஸுமே இல்லைன்னா வந்து அது வந்து இன்வாலிட் பிட். ஓகே குட், கண்டினியூ. ஓஎஸ்க்கு வந்து ட்ராப் ஜென்ரேட் பண்ணும். இப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் மெமரியில் இல்லை, அதனால் டிஸ்க் ஸ்டோரேஜில் ஒரு வேளை இந்த பிட்டு இந்த பேஜுக்கு இருக்குதான்னு சொல்லிட்டு ஓஎஸ் வந்து செக் பண்ணும். தென் இந்த பேஜை டிஸ்க் ஸ்டோரேஜ்லேருந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் மெமரிக்கு கொண்டு வந்திருப்போம். தென் ஃபிசிக்கல் மெமரி அதுக்கப்புறம் நம்ம வந்து பேஜ் டேபிளை வந்து ரீசெட் பண்ணியிருக்கோம் மேம். அந்த லோடு எம்ம நம்ம பேஜ் டேபிளுக்கு
Okay, then what happens to that invalid or valid bit? நம்ம அந்த பிட்டை நம்ம பேஜ் டேபிள் கொண்டு வந்தா அது வாலிட் பிட் ஆயிரும். Okay, very good, Muthumalar. Okay, Yes, next, ma'am. can you say the type of this computer system architecture is based on the number of processor in the system, how the computer system is classified? சிங்கிள் ப்ராசஸர் சிஸ்டம், மல்டி ப்ராசஸ் சிஸ்டம் அதுவா மேம்? Yes, yes, continue. சிங்கிள் ப்ராசஸர் சிஸ்டம் வந்து அது ஒரு சிபியூ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து தான் ஒரு ப்ராசஸ் தான் அந்த சிபியூல ரன் ஆகும். மல்டி ப்ராசஸ் சிஸ்டம் வந்து ஒன் ஆர் மோர் ப்ராசஸரை வந்து சிபியூ ஹேண்டில் பண்ணும் மேம். Okay, and another one thing is cluster system, right? Cluster system, yes ma'am. Okay, can you explain the two types of cluster system? Yes ma'am. Is there? Asymmetric. That is in multiprocessor, no? Okay, here it's up. Say. Yes, Muthumalar. Yes ma'am. மல்டிபிள் சிஸ்டம் வந்து ஒன்னா ஒர்க் ஆனிச்சுன்னா அது வந்து கிளஸ்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதில் வந்து அதோட 2 டைப்ஸ் தான் வந்து சிமெட்ரிக் கிளஸ்டரிங் அண்ட் ஏசிமெட்ரிக் கிளஸ்டரிங். ஓகே. ஏதாவது ஒரு ப்ராசஸர் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா வந்து அந்த சிஸ்டம் வந்து அதுவாகவே சிமெட்ரிக் அண்ட் அசிமெட்ரிக் அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்லலாமா? ஒன் மிஷின் இஸ் ஹாட் ஸ்டாண்ட் பை மோட் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராசஸர் வந்து அதோட ஒர்க்ல வந்து ஃபெயில் ஆச்சுன்னா வந்து எஸ் கண்டினியூ. கரெக்ட். அந்த ப்ராசஸரே வந்து ஹாட் ஸ்டாண்ட் பை மோட் மேம். இந்த ஹாட் ஸ்டாண்ட் பை மோட் எதுல இருக்கும்? இந்த அசிமெட்ரிக்லியா சிமெட்ரிக்லியா? அசிமெட்ரிக்ல இருக்கும். Okay, good. Okay, that's all Viva for you, Muthumalar. Okay, ma'am. Thank you. Okay. Okay, Deepika. Hello. Yes, ma'am. I'm there. Okay. Can you explain the paging concept with the TLB? First Yes, of all, can you say what do you mean by TLB? Yes, ma'am. Can you please show that concept? Yes. I will say. Just you say a few words about this TLB in the meantime. TLB is used when the process when it looks onto the page table, and for making it easier to look onto the table and for making the process to move faster, they are using TLB. Can you abbreviate this TLB? It's transmission something buffer, ma'am. I forgot. What happened? Translation look aside buffer. Okay. Buffer, ma'am. It is used for making the process to move easier and faster. Okay. Now okay, whether it is the slide is visible to you, Yes. Deepika? Yes, ma'am. Visible, ma'am. Yeah. Okay. Can you explain it? Yes, ma'am. Okay, so here the CPU is having a logical address, and the logical address has the index of the page number provided with its offset. And Deepika? Hello? In between, I can't hear you. Is it audible now, ma'am? Whether there is some network problem? No, ma'am, I don't think so. Is it audible now? Deepika? Hello? You're Hello, there in is the it line, right? Yeah, I'm there. Yes. Can continue. Can you hear Sometimes me, I ma'am? can't hear you. Yes, now I can hear you.
Okay, ma'am. I'm being a little loud right now. So the CPU is Okay. having a logical address with the page index number as well as its offset. Usually during a paging concept, the logical address will be converted to physical address by looking onto a page table. But here we are providing an intermediate called the TLB. Here, when the TLB is provided, the logical address is first referenced with the page number and the frame number provided by the TLB, and when it gets matched, then the TLB will directly hit and turn the page index to the physical addresses index, and as every time the offset will be the physical addresses offset will be added with the logical addresses base address. So this is how the logical address will be converted into physical address so fastly with the TLB. But if in case some logical addresses are not matched with the TLB's page number and frame number, then it goes to the page table as a backup, and then when it goes to the page table, like usually it refers to the frame number, and then it gets converted into the physical address and goes inside the physical memory. Okay, good. Okay, only one doubt. Now I will ask him. In the physical address, you are having this F. What this F means? Frame, number of frames, ma'am. Okay. Not number of frames, the frame number. Okay. Okay, For this ma'am. particular page number, we are giving its corresponding frame number. Okay. The next we will see about this round robin scheduling algorithm. Yes, ma'am. Okay. I will open that as well. Whether this scheduling algorithm is visible to you? Yeah, it is visible, ma'am. Can I start? Yes, you can start. Okay, so here we are having 6 processes, and its arrival time and its burst time is given. So first of all, we'll put a queue like at starting. So while we start, we have to look at the time quantum, and the time takes 4 milliseconds. The process one starts at 0 millisecond. So we are executing it at first, and while we are drawing the Gantt chart, we are executing the process one, and since the time quantum is for 4 milliseconds and the burst time is also for 4 milliseconds for process one, we are executing it, and P1 executes from 0 to 4 milliseconds, and after 4 milliseconds we have 4 process left there. Process 1 is now executed and complete. Process 2 is there, process 3 is there, process 4 is there. All these 3 have entered, and so in queue we are writing process 2, process 3, and process 4 there. And next we are taking a look onto the process 2, and we are executing it for 4 milliseconds as given by the time quantum. And after executing the process 2 seconds, there will be 1 millisecond remaining in that, and we are keeping it like that even, and we are keeping that process 2 for some time in the queue, and then we are going Okay, for okay. Okay, Deepika, this is enough. Okay, good. Okay, next, can you say about cluster system? yes, clustered multi system, 2 or more number of systems will be connected to a same bus, like it will share the same processor, but the systems will be clustered or in a group. Okay, that the system will be clustered by means of, or the systems will be connected by means of? A same bus, like a CPU bus. It will be totally It connected will be together. only by means of bus or some other network? It can be connected with some other networks also, but the thing is it will be connected together. Okay, some other network means, can you say what are the networks? Possible networks, or the most commonly used network in this cluster system? Most commonly used networks, I don't know, ma'am, maybe internet or Storage through area network. Okay. yeah, storage Or area LAN network. WAN. Okay, Yeah. okay. Okay, Deepika. That's all your Viva. Yes, ma'am. Okay. Next, Ashwin. Ma'am. Yes, you are on the line. Here come ma'am. Okay. Okay, Ashwin. Can you say about optimal algorithm in page replacement?
Ashwin, மேம் do you know optimal algorithm in page replacement? தெரியலையா? First in first out algorithm in page replacement? சரி வந்து இப்போ ஐயோ ஒரு ஃப்ரேமில் 3 ஸ்பேஸ் இருக்குன்னா அதில் இருக்கிறதுல ஒவ்வொரு நம்பரை அதில் ப்ளேஸ் பண்ணிட்டு வருவோம். 4வது 3 பாக்ஸ் இருக்குன்னா 3 நம்பர் ப்ளேஸ் பண்ணிடுவோம். 4வது நம்பரை வந்து நம்பர் ப்ளேஸ் பண்ண இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனது வந்து லெஃப்ட் ஆகும், அந்த இடத்துல புதுசாக வர்றது வரும். அடுத்து இன்னொரு நம்பர்னா செகண்டு உள்ளதில் ரிப்ளேஸ். ஹலோ அஸ்வின். மேம் ஹலோ மேம். Yes. Now I can hear you. ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனது லெஃப்ட் ஆகும். எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ராவா வருது வந்து அந்த ஸ்பேஸ்ல ஃபில் ஆகும். Okay. Hello. Now I will show you a problem. Can I explain with that? Yes, ma'am. Okay. The same problem which we dealt in the class. Now you screen sharing இன்னும் நான் போடல, போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். சரியா? Can you see the screen now, Ashwin? தெரியும் மேம். Okay. Can you explain it? மேம் ஃபர்ஸ்ட் அவுட்னா முதல் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ப்ளேஸ் பண்றோம். அடுத்து ஓகே அந்த செகண்ட் பேஜ் 701 க்கு அப்புறம் இந்த 2 எப்படி என்டர் அது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அவுட்னா முதல்ல வந்த எலிமெண்ட் வந்து முதல்ல வெளியிலே ஆகும். அப்போ வந்து முதல்ல நம்ம என்டர் பண்ணது வந்து 7, அதனால 7 எடுத்துட்டு அதுக்கு அடுத்து வர எலிமெண்ட் 2 என்டர் பண்றோம். அதுக்கு அடுத்து 0 என்டர் பண்ணோம்னா ரெண்டாவதா வந்ததை வந்து எடுத்துட்டு, அதாவது 0 எடுத்துட்டு அந்த இடத்துல இன்னொருத்தர 0 போடுவோம். 0 வந்தா திருப்பி எடுக்க வேணாம், அதான் ஏற்கனவே இருக்குல்ல. ஆமா மேம். சரியா? நெக்ஸ்ட் 3 வந்து 3வது பாக்ஸ்ல ஃபில் ஆகும். ஏன்னா அதான் 3வது வந்துச்சு, அதை எடுத்துட்டு 3 எந்த பிளேஸ்ல ஃபில் ஆகும்? ஸ்கிரீன் ஷேரிங் தெரியுதா? தெரியுது மேம். செகண்ட் பிளேஸ்ல. அஸ்வின் மேம் செகண்ட் பிளேஸ்ல. Can you hear me? கேக்குது மேம். ஹலோ. கொஞ்சம் சத்தமா பேசுப்பா, நீ பேசுறது கொஞ்சம் கேக்கல. ஹாஸ்பிடல்ல இருக்கேன், அதான். வெளியில இருக்கியா? ஆமா மேம், ஹாஸ்பிடல்ல இருக்கேன். அஸ்வின் மேம் ஹாஸ்பிடல்ல இருக்கேன், அதான். சரி அப்ப அப்புறம் பேசலாமா? அப்போ சரி மேம். ஓகே, நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அஸ்வின். மேம் இப்போ முடிச்சிடலாம் மேம். முடிச்சிடலாமா? சரி அப்போ சொல்றியா அந்த 3 வந்து எப்படி ஃப்ரேம்க்குள்ள வருதுன்னு சொல்லலாமா? முதல்ல 701 வந்துட்டு அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் அவுட்னால முதல்ல வந்த எலிமெண்ட் 7ங்கறனால அதை எடுத்துட்டு அடுத்து 2 ப்ளேஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து 0 ப்ளேஸ் பண்ணோம்னா ஏற்கனவே 0 இருக்கு, அதனால அது தேவையில்லைன்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக 0க்கு அடுத்து 3 இருக்கு, 3 வந்து செகண்ட் பாக்ஸ்ல ப்ளேஸ் பண்றோம். அடுத்து 0 என்டர் பண்ணணும். அதுக்கு வந்து தேர்ட் பாக்ஸ்ல இருக்க 1 எடுத்துட்டு ரிப்ளேஸ் பண்றோம். ஓகே அஸ்வின். கேம் can you say about shortest job first algorithm? Shortest job first algorithm தெரியுமா? தெரியுமா? shortest job first தெரியலையா? Okay, what do you know deadlock? Ashwin, do you know about deadlock? Ma'am, deadlock பத்தி தெரியுமா? Okay, some connectivity problem in Ashwin's line.